பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டில் கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வீரப்பன்சத்திரம், மேற்கு வலசு உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. எலவனாசூர் கோட்டை, கெடிலம், சேந்தநாடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு கிராமங்களில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதிகளில் 3வது நாளாக இரவு நேரத்தில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், கண்டியூர் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக சூளை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், மதுக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈக்காடு, புள்ளரம்பாக்கம், ஒதிக்காடு, திருப்பாச்சூர், மேல்நலாத்தூர், கடம்பத்தூர், பேரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் மழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக தாழ்வான சாலையில் மழை நீர் தேங்கியது. கோவையில் பெய்த கனமழையால் சாய்பாபா காலனி, எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழை நீர் புகுந்தது. மழை நீரோடு கழிவு நீரும் கலந்ததால் மார்க்கெட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியிருக்கும் வியாபாரிகள் மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பத்தூரில் 2வது நாளாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீரோடு கழிவுநீர் தேங்கி நின்றது. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலை, நேதாஜி சாலை, முகமதுபுரா மஜித் தெரு, நீலிக்கொல்லை உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரோடு கழிவுநீர் கலந்தது. ஈரோடு மாவட்டம் திகனாரை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக திம்மன்குட்டை நிரம்பி 2வது நாளாக தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளம் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திகினாரை, இக்கலூர், கரலவாடி, சிக்கள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் 10,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2ஆம் போகம் நெல் நடவு செய்து அறுவடைக்காக காத்திருந்த நிலையில் கனமழை பெய்து பயிர்கள் சேதமடைந்தன. அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் சராசரியாக 1.36% இருந்த வேளாண் வளர்ச்சி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 5.66% உயர்ந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க என்ன செய்தீர்கள் என அரசியல் கட்சிகளுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற சலங்கைநாதம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் கலாச்சார தலைமையகமான தஞ்சாவூர் வளமாக இல்லை என கவலை தெரிவித்தார். விழுப்புரம்
மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இன்று வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. பாமக கட்சி ஆலோசனை கூட்டத்தை நிர்வாகிகள் புறக்கணித்ததைப் போல இந்த கூட்டத்தையும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் புறக்கணிப்பார்களா அல்லது கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இலங்கை போரில் தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 16வது ஆண்டு நினைவு தினம் மதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற நிகழ்வில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கலந்து கொண்டு மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். இதில் மதிமுக தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி துக்கம் அனுசரித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழர்கள் கொன்று அளிக்கப்பட்ட நாளையொட்டி வருத்த செய்தி வெளியிட்டார்களா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரபாகரன் இறந்த நாளை தமிழின துக்க நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா என வினவியுள்ளார். ஈழ சொந்தங்களுக்கு நீதி பெற்றுத் தருவதற்கான போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என இலங்கை இனப்படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவு நாளில் உறுதியேற்போம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில், ஈழப்படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாமல் தப்பி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயர் காரணத்தினால் பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்தில் முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய திருமாவளவன் 90களில் தாம் சந்தித்த நெருக்கடிகள் விவரிக்க முடியாதது என்றார். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தள பக்கத்தில், உலகெங்கும் உள்ள நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல் உறவுகளாக நாம் இருப்போம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கு உலகிற் சிறந்த உயர் தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலி என தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக தலைவர் விஜய் இதுவரை சொல்லவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பாஜக மற்றும் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தவேக தலைவர் விஜய் கூறிய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்ப வேண்டாம் என்றும் யாரோ கூறுவதையெல்லாம் ஏற்க முடியாது எனவும் கூறினார். வரும் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், விவசாயத்தை காப்போம் என்ற வாதத்தை முன்வைத்து தேர்தலில் நிற்கப் போவதாகவும், தேர்தல்களில் தோற்று போனாலும் கூட்டணியில் சமரசம் இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சேலத்தில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக வெளியான தகவலுக்கு அரசு மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிலர் வேண்டுமென்றே வீண் வதந்தியை பரப்பி வருவதாகவும், சேலம் அரசு மருத்துவமனையில் ஒருவர் கூட கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெறவில்லை என்றும், இது முற்றிலும் தவறான தகவல் என்றும் தெரிவித்துள்ளது. PSLV C61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்தது மிகவும் வருத்தம் அளிப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராக்கெட் திட்டம் தோல்விக்கான காரணம் குறித்து விளக்கினார். மேலும் தோல்வி குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் கூறினார். ஜனநாயகத்தில் நீதிமன்றம், சட்டமன்றம் மற்றும் சட்ட அமலாக்கம் ஆகிய 3 தூண்களும் சமம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவின் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தலைமை செயலாளர், DGP, காவல் ஆணையர் பங்கேற்காதது குறித்து அதிருப்தி தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகள் ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்கு உரிய மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றார். திருவண்ணாமலை தொகுதி திமுக MP அண்ணாதுரை உட்பட 17 பேர் சிறந்த MP-க்களுக்கான சன்சாத் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 16 மற்றும் 17வது மக்களவையில் சிறந்த பங்களிப்பளித்த MP-க்களை தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷன் தலைவர் ஹன்ஸ்ராஜ் ஆகிர் தலைமையிலான குழு தேர்வு செய்துள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தியபடி பேரணி நடத்தினர். தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் பாகிஸ்தான் நாட்டின் ஏவுகணைகளை இந்தியாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பு சராமாரியாக சுட்டு வீழ்த்திய காட்சிகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் பேரணியாக சென்ற ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் சொந்த ஊருக்குள் நுழைய முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டார். மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வரும் அவர் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள கல்யாண்பிக்கா என்ற ஊருக்கு சென்றபோது எல்லையில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் குளம் போல மழைநீர் தேங்கியது. பெங்களூருவில் பெய்த கனமழையால் ஹோரமாவு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பல்வேறு சாலைகளில் குளம் போல தேங்கிய மழைநீரில் பைக்குகள் மூழ்கின. மகாராஷ்டிராவில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த நிலக்கடலை மழையில் அடித்து செல்லப்படும் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் பாதிக்கப்பட்ட விவசாயி கௌரவ் பன்வாருடன் உரையாடும் காட்சியையும் பதிவிட்டிருக்கிறார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கோழிக்கோடு புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே அமைந்திருக்கும் துணிக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் கரும்புகை அதிக அளவில் கிளம்பியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தெலங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பெட்ரோல் டேங்கர் லாரியின் பேட்டரி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென எரிந்த தீ லாரி முழுவதும் பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் அதிவேகமாக சென்ற கார் வளைவில் திரும்பிய போது எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதி கடைக்குள் புகுந்த பதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. முசோரி சாலையில் பட்டா காமன் என்கிற பகுதியின் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் பெரிய அளவில் யாருக்கும் காயங்கள் இல்லை. கேரள மாநிலம் கோட்டயத்தில் சாலையின் குறுக்கே வந்த சரக்கு வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தின் பதை பூட்டும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர் ஆகிய இருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் AC வேலை செய்யாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பாட்னாவுக்கு செல்லவிருந்த இந்த விமானத்தில் AC வேலை செய்யாததால் பயணிகள் முகம் முழுவதும் வியர்வை வடிந்த நிலையில் அட்டையை வைத்து விசிறிக் கொண்டிருந்தனர். மத்திய பாஜக அரசு தனது தேர்தல் வியூகத்தின் ஒரு பகுதியாக தேர்தல் கமிஷனை மாற்றிக் கொண்டிருப்பதாக திமுக MP கனிமொழி சாடியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக கட்சி நிர்வாகிகளோடு கலந்துரையாடிய அவர் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்திருக்கிறார். வடக்காடு சம்பவத்தை கண்டித்து VCK தலைவர் திருமாவளவன் தலைமையில் புதுக்கோட்டையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வடக்காட்டில் கோவில் திருவிழா முடிந்த பிறகு பட்டியல் சமூக இளைஞர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் பட்டியல் சமூகத்தினரின் வீடு 2 வீலர் எரிக்கப்பட்டது. இந்தியாவின் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான தேசிய அனல் மின் நிறுவனத்தின் தனி இயக்குநராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான முன்னாள் MLA காயத்ரி தேவி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் கிருஷ்ணா நதி நீரை ஆந்திர விவசாயிகள் திருடி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழ்நாடு எல்லையான ஊத்துக்கோட்டைக்கு 13 நாட்களாகியும் வரவில்லை என தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீண்டும் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 17 மீனவர்களை கைது செய்த மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு பின்னர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் அத்துமீறி மீன்பிடித்த மீனவர்களை கைது செய்து கேரள விசைப்படகை பறிமுதல் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு அருகே சட்டவிரோதமாக பெண் குழந்தையை விற்பனை செய்த வழக்கில் மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கரக்கங்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் புரோக்கர்கள் மூலமாக 1 லட்சம் ரூபாய்க்கு 1 மாத பெண் குழந்தையை வாங்கியுள்ளனர்.
சென்னை மெரினாவில் வார விடுமுறையொட்டி பொதுமக்கள் வழக்கத்தை விட அதிக அளவு கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாலை நேரத்தில் சென்னை மெரினாவை சுற்றி பார்க்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வரும் 24ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோ, நாய்கள் கண்காட்சி, சைக்கிள் போட்டி, படகு போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நெல்லை மாவட்டம் ஆரைக்குளத்தில் தீப்பிடித்து எரிந்த வீட்டிலிருந்து மூதாட்டி மற்றும் ஆண் சடலத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரைக்குளம் கிராமத்தில் வீடு தீப்பிடித்து எரிவதாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் போலீசாரும் தீயை அணைத்து பார்த்தபோது மூதாட்டி கிரணாப், அவரது மருமகன் ஜான் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நகைக்காக மாமியாரை கொன்ற மருமகள் மற்றும் அவரது சகோதரியை போலீசார் கைது செய்தனர். நலாக்கோட்டையைச் சேர்ந்த முகமது என்பவரின் மனைவி மைமுனா வீட்டில் தனியாக இருந்தபோது அவரை ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கி கொலை செய்து நகையை திருடி சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காவல் நிலையம் எதிரே உள்ள தடுப்பு சுவரில் விளம்பரம் எழுத விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். ஜூன் 14ஆம் தேதி விசிக சார்பாக திருச்சியில் மத சார்பின்மை மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவிருக்கும் நிலையில் கட்சி நிர்வாகிகள் சுவர் விளம்பரம் செய்தபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சென்னை கிண்டி கத்திப்பாராவில் நேரு சிலை மற்றும் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து பொதுமக்களிடம் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக தனியார் நிறுவனம் மீது புகார் எழுந்துள்ளது. நெடுஞ்சாலையில் செய்தியாளர்கள் நிறுத்தியிருந்த வாகனங்களுக்கும் கட்டணம் கேட்கவே அதிர்ச்சியடைந்த அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு மிரட்டியதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியை விரைந்து முடிக்க கோரி பொதுமக்கள் காலி குடங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாதங்குப்பம் கிராமத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணி தொடங்கிய சில நாட்களிலேயே கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே கார் நிலை தடுமாறி கால்வாய்க்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் என்பவர் அம்பட்டையான் கோணம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நாவல்காடு அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர கால்வாயில் கவிழ்ந்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஆம்னி கார் சாலையோர தென்னை மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேகர் என்பவர் சுண்ணாம்புக்குட்டை பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் உள்ள தென்னை மரத்தில் ஆம்னி கார் மோதியது. இதனால் அந்த வாகனம் அப்பளம் போட நொறுங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மிட்டூர் பகுதியைச் சேர்ந்த கந்தன் என்பவர் தனது காரில் ஆலங்காயம் காவல் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பக்கத்தில் பற்றிய தீ வேகமாக கார் முழுவதும் பரவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சூளகிரியில் உயிரிழந்து போன திமுக தொண்டர் அதிமுகவில் இணைந்ததாக அச்சடித்து வைக்கப்பட்ட பேனர் தொடர்பாக காவல் நிலையத்தில் திமுகவினர் புகார் அளித்தனர். கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேனர் அச்சடித்த அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை அருகே அக்கலூரில் உள்ள நாவல் குளத்தில் யாரும் மீன்பிடிக்க கூடாது என வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையை உடைத்து சேதப்படுத்தி விஏஓவை மிரட்டியதாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குளத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மீன்பிடிக்க கூடாது என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே புல்லட் ஓட்டியதாக தாக்கப்பட்ட பட்டியலின மாணவரின் சித்தப்பா வீட்டை மர்ம நபர்கள் தாக்கி சேதப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலப்பிடாவூரைச் சேர்ந்த மாணவர் ஐயாசாமியின் சித்தப்பா பூமிநாதன் வீட்டின் மேற்கூரையில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் சீட்டை மர்ம நபர்கள் இரும்பு கம்பியை கொண்டு உடைத்ததாக தெரிகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளரை இரும்பு ராடால் தாக்கியதாக திமுக நகர்மன்ற உறுப்பினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் குமார் என்பவரை வழிமறித்து திமுக கவுன்சிலர் பெருமாள் தாக்கியது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஈரோட்டில்
திருவெரும்பூட்டில் பாஜக நிர்வாகியை அக்கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அவதூறாக பேசி மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகியது. பணம் வசூல் செய்வது தொடர்பான பிரச்சனையில் பாஜக நிர்வாகி ரவீந்திரனை அக்கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் செல்போனில் அழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே செவந்தான் ஐயனார் கோயில் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொருவரான ரமேஷ் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இடி தாக்கி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பிள்ளையார் குப்பத்தில் பன்ருட்டியும் பலாவும் என்ற பெயரில் நடைபெற்ற மரபு திருவிழாவில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான பலாப்பழங்களை பார்வையாளர்கள் சுவைத்து பார்த்து மகிழ்ந்தனர். தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மஞ்சள், சிகப்பு, ருத்ராட்சம் பலா மற்றும் தாய்லாந்து, வியட்நாம் நாட்டின் பலா வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. செங்கல்பட்டு நகர் பகுதிகளில் சாலையில் கூட்டமாக சுற்றித் திரியும் மாடுகளால் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தும் மாடுகளை பிடிக்க நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் கோடை வறட்சியின் காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய தாய் யானை திடீரென மயங்கி விழுந்ததால் அதற்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். குட்டி யானை தனது சிறிய தும்பிக்கையால் தவிப்போடு எழுப்ப முயன்றும் தாய் யானை எழுந்திருக்கவில்லை. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். விஜய் வசந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் காவல் ஆய்வாளர் அன்பழகன் வீசிய பந்தை பவுண்டரிக்கு விரட்டி கவனம் ஈர்த்தார். கரூர் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். தனித்திறமை போட்டி மற்றும் தொடுமுறை போட்டி என 2 பிரிவுகளாக சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீவிர வடிவத்தை குறிக்கும் புற்றுநோய் எலும்புக்கும் பரவியதால் அதிபர் டிரம்ப், முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் கவலையடைந்துள்ளனர். தெற்கு காசாவில் வான்வெளி தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் ராணுவம் தற்போது தரைவழி தாக்குதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மட்டும் 130 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாசுடன் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர 3 நிபந்தனைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். அதன்படி பிணை கைதிகள் விடுதலை, ஹமாஸ் அமைப்பினரை நாடு கடத்த வேண்டும், காசாவை ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என நிபந்தனை விதித்திருக்கிறார். புதிய போப் லியோ நடத்திய திருப்பலி நிகழ்ச்சியில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவி ஒலேனா ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டனர். இதனையடுத்து தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து சுமூக தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலாவதாக பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 209 ரன்களை மட்டுமே எடுத்தது. IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சாய் சுதர்சன், சுப்மன் கில் அதிரடி ஆட்டத்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 19 ஓவர்களில் விக்கெட்டுகள் இழப்பின்றி 205 ரன்களை குவித்து அபார வெற்றி பெற்றது. IPL தொடரில் இன்று நடைபெறும் 61வது லீக் ஆட்டத்தில் லக்னோ, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. லக்னோவில் நடைபெறும் இந்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஆறுதல் வெற்றி பெறுமா என்ற ஏக்கத்தில் ரசிகர்கள் உள்ளனர். அதே நேரத்தில் லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் முனைப்பில் உள்ளதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் 8000 ரன்களை வேகமாக கடந்த இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனையை KL ராகுல் படைத்திருக்கிறார். இதற்கு முன்னர் விராட் கோலி 243 இன்னிங்ஸ்களில் 8000 ரன்களை அடித்திருந்ததே சாதனையாக இருந்த நிலையில் KL ராகுல் 224 இன்னிங்ஸ்களில் இந்த சாதனையை படைத்திருக்கிறார்.
IPL வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் முதல் ஓவரில் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்த பஞ்சாப் அணியின் பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையை ஹர்ஷ்தீப் சிங் படைத்திருக்கிறார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஹர்ஷ்தீப் சிங் வீசிய முதல் ஓவரை எதிர்கொண்ட ஜெய்ஸ்வால் 4 பவுண்டரி 1 சிக்ஸர் என மொத்தம் 22 ரன்களை அடித்து அசத்தினர். இந்திய அணியின் புதிய டெஸ்ட் கேப்டனாக KL ராகுலை நியமிக்கலாம் என முன்னாள் வீரர் சஞ்சய் பங்கர் யோசனை தெரிவித்திருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளில் ராகுல் தம்முடைய தரத்தை நிரூபித்து டாப் ஆர்டரில் முக்கியமான ரன்களை குவித்தவர் என்றும் அவரால் 2027 வரையிலான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியை முழுமையாக விளையாட முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சர்வதேச பவர் லிப்டிங் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்ற கரூர் இளைஞருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்தின் பட்டாயா நகரில் மே 10 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற சர்வதேச பவர் லிப்டிங் போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்கள் வென்று திரும்பிய கரூரைச் சேர்ந்த ஜீவானந்தத்திற்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முஜித் வாழ்க்கை வரலாற்று படத்தில் ஷேக் ஹசீனாவாக நடித்த வங்கதேச நடிகை நுஸ்ராத் ஃபாரியா கொலை முயற்சி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு ஹசீனாவிற்கு எதிரான போராட்டத்தின் போது கொலை முயற்சி தொடர்பான வழக்கில் நுஸ்ராத் ஃபாரியாவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. கேரள திரையுலகில் சூப்பர் ஹிட் அடித்த தொடரும் திரைப்படத்தின் இயக்குனர் தருண்மூர்த்தியை அழைத்து நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் பாராட்டியுள்ளனர். குடும்ப பின்னணியில் உருவாகியிருக்கும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்திருக்கிறது. நடிகர் சங்க கட்டிடம் கட்ட தாமதத்திற்கு தான் காரணம் இல்லை என நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர் சங்க கட்டிடம் இன்னும் 4 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். நடிகர் சூரி நடிப்பில் வெளியாகியிருக்கும் மாமன் திரைப்படத்தில் இருந்து நீக்கப்பட்ட காட்சி ஒன்றை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. சூரி தனது அக்காவின் காலை பிடித்து காதலுக்கு பெர்மிஷன் கேட்கும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. குடும்ப உறவுகளின் பின்னணியில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. புதுக்கோட்டை குழந்தை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூச்சொரிதலை முன்னிட்டு சாந்தாரம்மன் கோவிலில் இருந்து பூத்தட்டு ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. குழந்தை மாரியம்மன் கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு பூ காணிக்கை செலுத்தப்பட்டது. வியட்நாமில் இருந்து கொண்டுவரப்பட்ட 4.5 அடி உயரம் கொண்ட மகாவீரர் சிலை திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள தனியார் விடுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் ஜெயின் சமூகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மகாவீரருக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட புனித கித்தையம்மாள் தேவாலய திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழாவையும் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இந்தியா உட்பட உலகளாவிய சந்தைகளில் ரியல்மி GT7 மற்றும் ரியல்மி GT7T வரும் 27ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த ரியல்மி GT7 ஸ்மார்ட் போன் 120 வாட்ஸ் வயர்ட் சார்ஜிங்குடன் 7000 mAh பேட்டரியை கொண்டிருக்கும் என்றும் 6.78 இன்ச் 1.5K LTPS AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் விலை 77,000 ரூபாய் வரை இருக்கும் என தெரிகிறது.